சரி பாருங்க, இது நடந்தேறிய உண்மை சம்பவத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. அதனாலேயே இது ரொம்ப ரொம்ப அருமையான கதைன்னு உங்களுக்கு தெரியும். எட் அவருடைய மனைவி வீட்டுக்கு போனா. அங்கே எல்லா இடத்திலேயும் ரத்தம் ரத்தம், கண்ணு எதிரே ரத்தம். அவரு மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு பயந்து போய் உடனே 911 போன் பண்ணிட்டாரு. ஆனா இதுக்கு 6 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் சரியாத்தான் இருந்துச்சு எட் தக்கும் ஜெய்டுக்கும் இடையில. எட் ஒரு பெரிய மருத்துவமனையில முக்கிய டாக்டர். ஜெய்டு ஒரு நல்ல டிசைனர். மேகன் கூட் மாதிரி அழகு. எனக்கும் அந்த அழகு வரணும்னு ஆசைப்படுறேன். ஜெய்டு அவங்க வேலைக்கு போனா. லியாம் அவங்களை பாராட்டிட்டு இருக்காரு. அவங்க டிசைன்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஆனா உள்ள மனசுல வேறே கனவுகளோட இருக்காரு அந்த லியாம். அலுவலக கழிவறையில. அப்படியே. ஆனா திடீர்னு நினைச்சுக்கிட்டு அந்த விருது விழாவுல பார்க்கலாம்னு சொல்றாரு. அந்த மதியம் ஜெய்டு அவரோட சகோதரி லீ கூட ஷாப்பிங் போய் விருது விழாவுக்கு புது உடை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அவங்க பொண்ணு காயலா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. எட் ஜெய்டு புது உடைய பார்த்துட்டு இருந்தாரு. லீயும் காயலாவும் போனாச்சு. எட் அந்த உடைய பார்த்துட்டு சிரிச்ச மாதிரி காட்டினாரு. ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு அந்த உடை ரொம்ப பிடிக்கல. அந்த சாயங்காலம் ஜெய்டு விருது விழாவுக்கு அந்த புது உடைய போட்டு ரெடி ஆகிட்டு இருந்தா. அப்பதான் அவங்களுக்கு அவள் டின்னர் திரஸ் கிழிஞ்சு போச்சு. அவள் அந்த பயங்கரமான கணவன் தான் பண்ணிருக்கான்னு தெளிவா தெரியுது. அவன் ஒரு வெற்று தலையோட அந்த உடையில அவ யானை மாதிரி இருக்காளான்னு வெறுக்கிறான். அவன் ஒரு உருண்டை யானை மாதிரி இருக்கிறான். ஜேட் சாந்தமா இருந்து அவன் ருசியில ஒத்துவரிற மாதிரி வேற உடை போட சம்மதிச்சா. அவள் விருது விழாவுல பேச வர சொன்னாங்க. அவள் தன் டீமுக்கு நன்றி சொன்னாள். லீ யாம் கிட்ட கட்டிப்பிடிச்சா. அந்த காட்சியை பார்த்த எட் அவனோட விலங்கு இயல்பு வெளிப்பட்டுச்சு. லீ யாம் இந்த மைக்லின் தயாரிப்பு மனுஷன் கிட்ட இருந்து போய் லீ யாமிடம் போ. எட் ஜேட் வீட்டுக்கு வந்த பிறகு தான் அவளை அடக்கி ஆளறான். அவள் அக்கா பிள்ளைகளை பார்க்க கூடாதுன்னு சொல்றான். அவளுக்கு மனநோய் இருக்குன்னு சொல்லி. பிறகு ஜேட் லீ யாம் கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு சந்தேகப்பட்டு அவளை தாக்குறான். அவன் அவளை சாக்கடையில இருந்து தூக்கி வச்சேன்னு கூறி அவளை அடக்கி ஆள்கிறான். அவன் பாதுகாப்பின்மை அவனை அழிச்சிடுது. ஜேட் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் காதல் விஷயமா எடுத்துக்கொண்டு அவள் தலையை சுவரில் மோத விடுறான். யாராவது டைலர் பெரிய கிட்ட சொல்லுங்க. மெகன் குட் நடிச்ச டைவோர்ஸ் படத்தை போல இருக்கு. அந்த கருப்பு இரவுல அவன் அவங்க பாட்டை போட்டுவிட்டு சில நாள்ல அவள் கால்களை விரிக்க எதிர்பார்க்கிறான். அப்புறம் சில நாள்ல அவளோட சாப்பிட்டுட்டு வீட்ல இருந்து வேலை செய்யறதா இல்லன்னா வேலையை விட்டு போறதா சொல்றான். ஆனா ஜேட் அவ தன் டீம் கூட ஒரு புது ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறா. வேலையை விட முடியாதுன்னு சொல்றா. அவள் மறுப்பு எட் கோபத்தை கொதிக்க வைக்குது. ஆனா அந்த கோபம் வெடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து கால் வந்துடுச்சு. கேலா இதையெல்லாம் பார்த்துட்டா. அந்த இரவு கேலா அறையில அழுது அழுது புலம்புறா. அவள் அம்மா மறைவா அழறத பார்த்து அவளுக்கு தெரியும். கேலா பொண்ணு, உன் அம்மா எட் விட நல்லவனை கிடைப்பாங்கன்னு சொல்லு. எட் வேலைக்கு போன அடுத்த நாள் ஜேட் சாமான்களை எடுத்துட்டு கேலாவோட வீட்டை விட்டு போயிடுறா. லீ வீட்டுக்கு போயிருக்கிறா. எட் வீட்டுக்கு வந்து அவள் போயிருக்கிறத பார்க்கிறான். அந்த பொண்டாட்டி புத்தி அவனுக்கு புரிய நேரம் எடுக்குது. அவளுக்கு கால் பண்ணி பேச முயற்சி பண்றான். ஆனா ஜேட் கால் எடுக்க மாட்டேங்கிறா. அவன் கோபத்தில் பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். எட் கியூபா கூட்டிங் ஜூனியர் மாதிரி தான் இருந்தான். ஆனா அவன் நல்ல குணம் இல்லாம. சில நாள் கழிச்சு அவன் அன்பான முகத்தோட ஜேட் வேலை செய்யற இடத்துக்கு போய் பூ கொடுக்கிறான். அவள் பெற்றோர் இறந்தப்போ எப்படி அவன் அவளுக்கு உதவி பண்ணினான்னு கண்ணீர் விட்டு சொல்றான். கருணை காட்டி மனதை மாத்த முயற்சி பண்றான். அவளுடைய கணவன் அவளை மதிக்கவே இல்ல. பூங்கொத்தையை குப்பையில் போட்டுட்டான். பிறகு லியாம்னு ஒருத்தன் ஜெய்டைய வேலைக்கு கூப்பிட்டான். 2 நாள் கழிச்சு ஜெய்டா இன்னொரு கஸ்டமரை பிடிச்சா. லியாம் அவளை பாராட்ட ஆரம்பிச்சான். அதிகமா பாராட்டினான். சாதாரண வேலைக்காரன் மாதிரி இல்ல. அவன் வாயில நீர் ஊற ஆரம்பிச்சுச்சு. ஜெய்டா திருப்பி போறப்போ அப்போ எட் வந்துட்டான். கார் நிறுத்தல. கோபமா விவாகரத்து காகிதத்தை கொடுத்தான். ஜெய்டா கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னா. எட் டாக்டர்னு சொல்லி போலீஸ் நம்ப மாட்டாங்கன்னு மிரட்டினான். கொலை மிரட்டல். கொன்னு துண்டா துண்டா நறுக்கி போடுறேன்னு சொன்னான். அட பாவி, இந்த மாதிரி ஆளுக உயிரோட இருக்கக்கூடாது. 5 வாரம் கழிச்சு ஜெய்டா புது வீட்டுக்கு போனா. யாரோ அவளை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் கைலா வேற பிள்ளைகளோட பிராக்டிஸ் பண்றப்போ எட் வந்தான். அவன் புது பொன்னதியான் காட்டி ஜெய்ட கடுப்பாக்க நினைச்சான். ஆனா ஜெய்டா ஒன்னும் பண்ணல. கடவுளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டா. அவளோட எக்ஸ் ஒருத்தர பிடிச்சிருக்கானேன்னு சந்தோஷப்பட்டா. டயானா, உனக்கு தான் என்ன கதி? ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ. அவள் சொந்த பொருட்களை கூட எடுக்கல. வேண்டாம்னு சொல்லிட்டா. ஒரு மாலை வேலை முடிஞ்சு கார் நிறுத்தல போறப்போ ஒரு கருப்பு சட்டை டாட்டா அவளை கொல்ல வந்தான். ஆனா லியாம் காப்பாத்திட்டான். அந்த கொலைகாரன் ஓடி போன பிறகு லியாம் டேட் கேட்டான். ஆனா அவளுக்கு உயிருக்கே பயம். புரிஞ்சுக்கோங்க, டேட் வேணாம்னு சொல்லி ஓடிட்டா. வீட்டுக்கு போனா பிள்ளை இல்ல. அவள் பதட்டமா எட் கூப்பிட்டா. பிள்ளை சரியா இருக்கு. ஆனா அந்த நாய் எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சான். போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் பதிவு பண்ணினா. எட் ஃப்ரெண்ட் தான் சீஃப். எதுவும் சொல்லல. அவள் அக்கா கிட்ட சொன்னா. யாரும் நம்ப மாட்டாங்கன்னு. எட் சாந்தன் போல காட்டிக்கிறான்.
கணவன் முன்னாடி அடிச்சது சொல்லி அழுதா. அக்கா ரொம்ப சோர்ந்து போய் அந்த டீசன்ட்லெஸ் டேடா அவள் அக்காவை மறுபடியும் அணுக விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணா. அம்மா கர்ப்பமா இருக்க வேண்டியதுதான். சும்மா டச் பண்ண முடியாதவன். அவனை தள்ளிவிட பிளான் பண்ணா. அடுத்த நாள் அவன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைச்சிட்டு லீ, கெலா 2 பேரும் பொழுதுபோக்கு பூங்காவுக்கு போயிட்டாங்க. அந்த கூலிப்படை வீரன் ஜேட் வீட்டுக்கு முன்னாடி வந்து அவளை முடிச்சு போட வந்தான். ஆனா பாருங்க, ஜேட் வீடு முழுக்க அவங்க கையில இருந்து ரத்தம் சிதறி கிடக்கு. அப்படியே ஒரு கலவரம். சாயங்காலம் எட் வந்தான். ரத்தம் எங்கும் சிதறி கிடக்குன்னு பார்த்தான். எனக்கு தெரியாதுடா நடிச்சு 911 போன் பண்ணி அவசரம்னு சொன்னான். லீ, கெலா வந்தாங்க. ஜேட் காணாம போயிருக்கிறத பார்த்து அதிர்ச்சியா போயிட்டாங்க. எட் மேலேயே சந்தேகம் வந்துடுச்சு. அவன் எவ்வளவு நடிச்சாலும் பயந்து போயிட்டான். ரகசியமா கூலிப்படையை கூப்பிட்டு ஜேட் சடலத்தை அப்புறப்படுத்த சொன்னான். ஆனா பாருங்க, ஜேட் ஒரு மோட்டல்ல உயிரோட இருக்கா. ஆமா, கோன் கேர்ள் பாணியில அவளே தன்னை காயப்படுத்திக்கிட்டு ரத்தத்தை சிதறவிட்டு தாக்கப்பட்ட மாதிரி காட்டினா. அவங்க உடம்பை எப்படி வீசுறாங்களோ அப்படி வீசியாச்சு. இரவு 2 டிடெக்டிவ்கள் விசாரணைக்கு வந்தாங்க. ஜேட் மனநோயாளி, அவளுக்கு மன அழுத்தம் அதிகம்னு லீ போதைப் பொருள் பயன்படுத்துறாள்னு சொல்லி நாடகமாடினான். போலீஸ் அவன் கொடுமை பத்தி சொன்னதும் சந்திப்பு முடிஞ்சு போச்சு. தப்பிச்சுட்டான். அடுத்த நாள் அவன் வேலைக்கு போனான். ஜேட் அவனை கவனிச்சுட்டு இருந்தா. ஹாஸ்பிடல்ல காரிலேயே மறைஞ்சு உட்கார்ந்து கொலைக்காரன் காரை திறந்து காசு வாங்கறத பார்த்தா. அந்த கொலைக்காரன் கொஞ்சம் கூட நல்லவனில்லை. ஜேட்டை அவன் கொல்லவே இல்லைன்னு அவனுக்கு தெரியும். அப்போ எட்டுக்கு போன் வந்தது. ஜேட் பெயரில் ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. ஜேட் கொலைக்காரனை வீட்டுக்கு பின்தொடர்ந்து போய் அவனை நல்லா கவனிச்சா. அவன் எட்டுக்கு போன் பண்ணி காசு வாங்கிட்டேன், உடம்பையும் கையாண்டேன்னு சொன்னான். அவனுக்கு காசுதான் முக்கியம். ரெஸ்டாரண்ட் போனான். அவனுக்கு ரிசர்வ் பண்ணி இருந்த டேபிள்ல ஒரு நோட்டு இருந்துச்சு. ஜேட் எழுதிய நோட்டு, இது நம்ம அன்னிவர்சரின்னு சொல்லி இருந்தா. எட்டுக்கு நல்லா பயந்து போச்சு. கழிவறைக்கு ஓட போற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாள் லீயை பார்த்து நடந்தத சொன்னான். லீ சொன்னா, நீதான் கொல்ல முயற்சி பண்ணியேன்னு. அவள் சகோதரியை பத்தி ஒருத்தன் என்னமோ பண்றான்னு கேள்விப்பட்டா அவன் உயிரையே வாங்கிடுவேன்னு அவள் சகோதரி மிரட்டினா. கதவை அவன் முகத்துல அடிச்சு மூடவும் பண்ணிட்டா. சில மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கொலைகாரன் வீட்டை விட்டு போனதும் ஜேட் உள்ளே நுழைஞ்சா. அவன் மேஜையில திருமண மோதிரத்தை போட்டுட்டு அவன் குற்றப்பதிவுகளை பார்க்க ஆரம்பிச்சா. அந்த பயனற்ற கொலைகாரன் முன்னாடி சிறை சென்றிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா. அவன் வீட்டுக்கு வந்தா. மேஜையில ஜேடோட மோதிரம் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியா போனான். அடுத்த நாள் ஜேட் வீட்டுக்கு போனா. அவள் பொண்ணு ரோட்டுல விளையாடிட்டு இருந்தா. பொண்ணை பார்க்க காரிலிருந்து இறங்கினா. வர்றா சத்தம் கேட்டது. பயந்து அருகிலிருந்த மரத்தை பற்றி கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சிக்கிட்டா. போனதும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கணினியிலிருந்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணிட்டா. அடுத்த முறை ஜூனியர் காலேஜ் பசங்களுக்கு லெக்சர் எடுத்தப்போ மனித உறுப்புகளோட படங்களை காமிச்சிட்டு இருந்தான். அந்த படங்களை மாத்தி மாத்தி பார்க்கும்போது ஜேடோட படம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா அழுகி போற சடலமா மாறிப்போச்சு. இத பார்த்துட்டு நிலை குலைஞ்சு போனான். உடனே எல்லாரையும் அங்கிருந்து ஓட சொன்னான். அவன் வீட்டுக்கு போனான். மாலை நேரம். அவன் அறையில ஜேடோட கிழிஞ்ச உடை தொங்குறத பாக்குறான். அவனுக்கு பயங்கர பயம். உடனே கொலைகாரன் வீட்டுக்கு ஓடி போய் ஜேடு சாகல்னு நிரூபணம் கேட்கிறான். அந்த கொலைகாரன் ஸ்லேட் வில்சன் ஜேடோட கல்யாண மோதிரத்தை காட்டி அவ சாகல்னு சொல்லி ஏமாத்திட்டான். கொலை முழுமையா செய்யலன்னு அவனுக்கு தெரியும். ஆனா ஜேடு செத்து போச்சுன்னு நம்புற மாதிரி பண்ணிட்டான். இது எல்லாம் நடக்கிறத ஜன்னல்ல இருந்து ஜேடு பாக்குறா. போன உடனே அவ வெளியே போக முயற்சி பண்றா. ஆனா கொலைகாரனுக்கு கிடைச்சிடுவா மாதிரி ஆயிடுச்சு. அவ ஓடி போய் ஒரு மூலையில ஒளிஞ்சுக்கிட்டா. அந்த வேலைக்கார கொலைகாரன் அவளை தேடி அலைஞ்சான். ஆனா அவன் கவனம் சிறிது நேரம் குறைஞ்சதுல ஜேடு அவன் முகத்துல ஒரு அடி கொடுத்தா. ஜேடு உயிரை காப்பாத்தி ஓடி போயிட்டா. அவன் சீக்கிரம் நீங்கி அவன் அபார்ட்மெண்ட் போய் சாமான்களை எடுத்து நகரத்தை விட்டு ஓட முயற்சி பண்ணான். ஆனா அவன் போற வழியிலேயே காவல்காரங்க பிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஜேடு டெலிபோன்ல போலீஸ் கிட்ட கூறிட்டா. அன்னைக்கு இரவு ஜேடு காட்டுக்கு போய் அவ சாகுற மாதிரி புகைப்படம் எடுத்துக்கிட்டா. இதற்கிடையில் வேலை முடிச்சு அவன் கார்க்கு போறான். அவன் நியூ கர்ல் பிரண்ட் அவன் கார்க்கு வருவாள்னு எதிர்பார்க்கிறான். அவன் கர்ல் பிரண்ட் ஜேடு மாதிரி இருந்தா அவளை கழுத்தை நெரிசு கொல்ல முயற்சி பண்ணான். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவனுக்கு புரியுது. ஆனா அவன் கர்ல் பிரண்ட் சாரி இல்லன்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. அந்த பொண்ணு, அந்த ஆளு கழிவுக்குழி. பழைய 50 சென்ட் படம்ல இருக்கிற மாதிரி. என்ன பண்ணுறதுன்னே தெரியாம திண்டாடிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்தது. போக சொல்றாங்க. சீக்கிரமா போனான். அங்க அவன் நண்பன் ஷான் இன்னும் 2 டிடெக்டிவ்ஸையும் பார்த்தான். காட்டுல ஜேட் சடலமா கிடக்கிற படங்கள் கொட்டி கிடந்தது. அவனுக்கு மறுபடியும் பேனி கடிகிறது. ஜேட் இறந்துட்டா என்ன, அவனுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இனி அவன் வேலையில இருக்க கூடாதுன்னு அவனுக்கு தோணுச்சு. அட கடவுளே, மேகன் குட் முகம் சாம்பலா மாறிடுச்சு. டைரான் பேம்ஸ் மாதிரி. அடுத்த நாள் அவன் கட்டுப்பாட்டை இழந்துட்டான். கேலா மேல காரணம் இல்லாம கத்த ஆரம்பிச்சான்.
பேபிசிட்டர் கெல்லி வந்து கெலாவ ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டா. அவங்க இல்லாத நேரத்துல ஏட் ஒரு போத்தல் சாராயம் பார்த்தான். அதுல சந்தோஷம் தேடினான். அந்த மாலையிலி ஒரு லெட்டர் வாங்கினா. அனுப்புறது ஜேட். ஜேட் நல்லா உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு அவ கண்ணீர் விட்டா. அந்த நேரத்துல ஏட் ஒரு பேஷண்ட் சர்ஜரி பண்றான். அவன் டீம் கூட. ஒரு நேரத்துல அவனுக்கு பேனி கடிச்சது. கை நடுங்கி ரோகி உயிருக்கே ஆபத்து. ஒரு ஜூனியர் டாக்டர் சூழலை புரிஞ்சுக்கிட்டு சர்ஜரியை அவர்கிட்ட வாங்கிட்டாரு. வெளியே ஒரு டாக்டர் எட்ட லீவு போக சொன்னாரு. ஆனா எட் பிடிவாதமா வேலைக்கு போனாரு. அந்த பழைய டாக்டர் தப்பு பண்ணா லைசென்ஸ் போயிடும்னு கடுமையா எச்சரிச்சாரு. அந்த இரவு எட்டரர்ல ஜேட் சத்தம் கேட்ட மாதிரி நினைச்சு துப்பாக்கியை பிடிச்சு பிசாசுன்னு நம்பி கதவை நோக்கி சுட்டு போட்டாரு. யாரும் இல்லன்னு தெரிஞ்சதும் முழுசா கலைஞ்சு போனாரு. ஆனா ஜேட் ப்ளூடூத்ல சத்தம் விட்டா. அவரு சின்ன காவல் நண்பன் சத்தம் கேட்டு வந்து பார்த்தான். அவரு மனைவி இறந்துட்டாங்கன்னு புரிய வைக்க முயற்சி பண்ணாரு. அந்த இரவு ஏற்பண்ண அவசரக்காரத்தனத்தால அவரு பொண்ண பத்திரமா பாத்துக்க முடியாம போச்சு. அடுத்த நாள் வீட்டுக்கு போனா கல்யாணத்துல போட்ட பூக்கள் எல்லாம் குப்பையா கிடந்துச்சு. அதை பார்த்து முழுசா நொந்து குழந்தை மாதிரி அழுதாரு. அந்த இரவு ஜேட் அஞ்சலி விழாவுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. லிவாம் கூட வந்திருந்தான். அவன் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தான்.